டாப் 5 சிஏவின் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ராதிகா. நவம்பர் 20-21 கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நவம்பர் 19 கரண்ட் அஃபேர்ஸை ரிவிஷன் பார்த்தலாம். கொஷின் நம்பர் 1. புற்றுநோய் பாதிப்பில் இந்தியா உலகளவில் எந்த இடத்தில் உள்ளது? ஆன்சர் 3ஆம் இடம். கொஷின் நம்பர் 2. பிஎம் கிசான் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 2019. கொஷின் நம்பர் 3. இந்திய அரசின் டெலிமானஸ் திட்டத்தின் சரியான விரிவாக்கம் என்ன? ஆன்சர் டெலி மென்டல் ஹெல்த் அசிஸ்டன்ஸ் அண்ட் நெட்வொர்க்கிங் அக்ராஸ் ஸ்டேட்ஸ். கொஷின் நம்பர் 4. சர்வதேச ஆண்கள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் நவம்பர் 19. கொஷின் நம்பர் 5. இந்தியன் பிக்கிள் பால் லீக்கின் முதல் சீசன் எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் புதுடெல்லி. கொஷின் நம்பர் 1. ஐக்கிய நாடுகள் சபையின் குளோபல் காம்பேக்ட் நெட்வொர்க் உடன் இணைந்து சாம்சங் நிறுவனம் தமிழ்நாட்டில் சமீபத்தில் தொடங்கிய கல்வி திட்டத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ டிஜி அறிவு. கொஷின் நம்பர் 2. 2024ஆம் ஆண்டுக்கான இந்திரா காந்தி அமைதி ஆயுத குறைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி மிச்சேல் பேச்லெட். இவங்க சிலி நாட்டோட முன்னாள் பெண் அதிபர். அந்த நாட்டோட அமைதி ஆயுத குறைப்பு மற்றும் வளர்ச்சிக்காக பாடுபட்டதுக்காக இவங்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. கொஷின் நம்பர் 3. சிஎஸ்சி நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ புதுடெல்லி. புதுடெல்லியில் இது நடைபெற இருக்குது. எப்போது அப்படின்னு பார்த்தோன்னா நவம்பர் 20 இது நடைபெற இருக்குது. இந்த சிஎஸ்சியில் உறுப்பு நாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா, மாலத்தீவு, மொரீஷியஸ், இலங்கை, வங்காளதேசம் இது எல்லாமே சிஎஸ்சியோட உறுப்பு நாடுகளாக இருக்குது. இந்த வருஷம் அந்த மாநாட்டில் பார்வையாளர் நாடாக செஷல்ஸ் நாடும் விருந்தினர் நாடாக மலேசியாவும் பங்கேற்க உள்ளது. இந்த மாநாட்டில் எதை பற்றி விவாதிக்க இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கடல்சார் பாதுகாப்பு, பயங்கரவாதம், இந்த இணைய பாதுகாப்பு, பேரிடர் நிவாரணம் இதை பற்றிலாம் விவாதிக்க இருக்காங்க. இது 7வது சிஎஸ்சி மாநாடு. 6வது சிஎஸ்சி மாநாடு எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொரீஷியஸில் நடைபெற்றிருக்கு. எப்போனா 2023 டிசம்பரில் நடைபெற்றிருக்கு. கொஷின் நம்பர் 4. 2025ஆம் ஆண்டுக்கான பிரிட்டனின் இளம் சாதனையாளர் விருது பெற்ற இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கல்வியாளர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஸ்ரீவாஸ் சஹஸ்ரநாமம். கொஷின் நம்பர் 5. செமேரு எரிமலை அமைந்துள்ள இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஜாவா தீவு, கிழக்கு ஜாவா மாகாணம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் தான் இருக்குது. இப்போ இந்தோனேஷியாவே ஒரு பசிபிக் நெருப்பு வளையத்துக்கிட்ட இருக்கனால அடிக்கடி இங்கே எரிமலை சீற்றமும் நிலநடுக்கமும் அதிகமாக ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எரிமலையை செமேரு எரிமலை ப்ளஸ் மகாமேரு எரிமலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசன்ட் நியூஸில் பார்த்தோன்னா இந்த இடத்துல அதிகமாக சீற்றம் ஏற்பட்டனால மக்களை அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்தியிருக்காங்க. கொஷின் நம்பர் 6. ஐக்கிய நாடுகள் சபையின் சமீபத்திய அறிக்கையின்படி உலகிலேயே அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட நகரமாக முதலிடத்தில் இருப்பது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி மும்பை. மொத்தம் 10 நகரங்களில் முதலிடத்தில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதலிடத்தில் மும்பையும், 5வது இடத்துல சூரத்தும், அகமதாபாத் 9வது இடத்துலையும், பெங்களூர் 10வது இடத்துலையும் இருக்குது. கொஷின் நம்பர் 7. இந்தியாவின் 53வது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட உள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி நீதிபதி சூரியகாந்த். கொஷின் நம்பர் 8. இந்தியாவிலேயே அதிக காலம் முதலமைச்சராக பதவி வகித்தவர் என்ற தேசிய சாதனையை படைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பவன்குமார் சாம்லிங். இப்போ ரீசன்ட் நியூஸில் பார்த்தோம் அப்படின்னா பீகார் சட்டமன்ற தேர்தலில் நிதிஷ்குமார் 10வது முறையாக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். 19 வருஷம் முதலமைச்சராக இருந்து 8வது இடத்துல இருக்கார். அந்த வரிசையில் பவன்குமார் சாம்லிங் 25 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து முதலிடத்தில் இருக்கார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் 18 வருஷம் முதலமைச்சராக இருந்து 9வது இடத்துல இருக்கார். கொஷின் நம்பர் 9. ஐக்கிய நாடுகளின் பருவநிலை மாற்றம் தொடர்பான கட்டமைப்பு உடன்படிக்கையின் 30வது பங்குதாரர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் சி பெலம், பிரேசில். கொஷின் நம்பர் 10. உலகக்கோப்பை குத்துச்சண்டை ஃபைனல்ஸ் 2025இல் இந்தியா வென்ற மொத்த தங்கப்பதக்கங்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் டி 9. இந்தியா 9 தங்கப்பதக்கங்களையும் 6 வெள்ளி பதக்கங்களையும் 5 வெண்கல பதக்கங்களையும் பெற்றிருக்கு. மொத்தம் 20 பதக்கங்களை இந்தியா இந்த போட்டியில் வென்றிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.